வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் டெம்ப்ளேட்லேயே பார்த்துருப்பீங்க. ஃபுல் போர்ஷன் மாடல் எக்ஸாம் அவசியம் தானா, அதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேகம் இதுதான். நம்ம ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 எக்ஸாம் எல்லாம் எழுதுனமே, அதுக்கப்புறம் ரிவிஷன் 3ன்னு கூட ஒன்று வச்சாங்களே, இவ்வளவு மாடல் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறமும் கூட ஃபுல் போர்ஷனில் நம்ம மாடல் எக்ஸாம் எழுதித்தான் ஆகணுமா, அப்படி என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் எழுதுனதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அளவு பாடப்பகுதிகள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அந்த பாடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம், தெரியாததாகவும் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச பாடமாக வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நல்ல மார்க்கும் எடுத்திருப்பீங்க. ஓகே, நம்ம இந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அதே டைமில் கஷ்டமாக வந்திருந்தது அப்படின்னா, ஐயோ இந்த சப்ஜெக்ட் நமக்கு கஷ்டம், படிக்க முடியாது அப்படின்னு மனதளவில் நீங்கள் பின்வாங்க நேரிடலாம். இந்த 2 குறைபாட்டையும் போக்கி ஓவராலாக அந்த சப்ஜெக்டில் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வந்து கம்பல்சரி தான். 3 ஹவர்ஸ் எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு தான். இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக கூட நீங்கள் எழுதி கொஞ்சம் 2 ஹவர்ஸில் கூட இந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தூரம் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் நாலேஜ் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஃபைனல் டைமில் அப்படின்னு நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா தான் இந்த ஃபுல் போர்ஷன் மாடல் எக்ஸாம். நிறைய கொஷின் பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களோட டீச்சர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏதோ ஒரு கொஷின் பேப்பர், அந்த பேப்பரை திருத்தணுமா அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை. நமக்கு எழுதும் போதே ஒரு ஐடியா கிடச்சிரும். என்ன ஐடியா? ஓகே, நம்ம இந்த சப்ஜெக்டில் வெல் அண்ட் குட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து 100% எல்லா பாடத்தையும் படிக்கணுங்கிறதுல பர்டிகுலர் போர்ஷன்ஸ் படிச்சிருந்தாலே போதும். நம்ம நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு போர்ஷன்ஸ் படிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் இந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட், ப்ளீஸ் டூ ஃபுல் போர்ஷன் மாடல் டெஸ்ட். இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.